ஹாய் ஃபுடீஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம பப்பாளி பழம் ஹல்வா எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனையோ வெரைட்டி சாப்பிட்றோம், இதில் பப்பாளியும் சாப்பிட்றலாம். பப்பாளி பழம் ஹல்வா இப்போது நல்ல பழுத்த பப்பாளியை எடுத்து அது தோல் சீவிட்டு உள்ளாக்க விதை எல்லாத்தையுமே நீக்கிடணும். சுத்தமாக நீக்கினதுக்கப்புறமா ஒரு கடாயில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறலாம். நல்லா பிசைஞ்சிக்கிருவோம். எதுவுமே கட்டி விடாமல் நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஏற்றிடலாம். நல்லா கட்டி விடாமல் நல்லா பிசையணும், மசிய பிசையணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு ஒரு கப் சீனி. இப்போது பப்பாளியில் கொஞ்சம் இனிப்பு அதிகம் உள்ளதாக இருந்தால் அரை கப்பு போதும். கொஞ்சம் இனிப்பு இல்லாத பப்பாளியாக இருந்தால் நீங்கள் ஒரு கப்பு எடுத்துக்கிறோங்க. ஒரு கப்பு இல்லை அல்லது முக்கால் கப்பு எடுத்துக்கிறோங்க. இப்போ நான் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ பப்பாளி அடுப்பில் வச்சதுக்கப்புறம் சீனியை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா கிளறி விட்டுறணும். பப்பாளி சீனி எல்லாமே கலந்துடுற மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டதுக்கப்புறமா எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே வேகணும். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். இன்னும் தண்ணி வந்துடும். இல்லை அப்படி நீர் அதிகமாக அப்படியே வந்ததுனால நீர் வற்றுற அளவுக்கு நம்மளுக்கு பப்பாளியும் வேகணும். பப்பாளி வெந்துருச்சு, அந்த மாதிரி தண்ணி வந்துடும். தண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்குருவோம். நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு அதில் போட்டுக்கிட்டு அதை நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு என்னென்ன பொருள் வேணுமோ பார்ப்போம். இப்போ ஒரு 7-8 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு கப்பு மைதா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சோம்ல, ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தா அப்படி தண்ணி அதில் உள்ள நீர் எல்லாமே வற்றிடும். அப்படி தண்ணி வற்றி வரும். நல்லா அப்படி வற்றி வரும்பொழுது நம்ம ஒரு பப்பாளி எடுத்தோம்னா ஒரு 100 ml ஆயில் எடுத்துக்கிறணும். உங்கள் விருப்பம், ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம், பாம் ஆயில் எடுத்துக்கலாம். எந்த ஆயில் விருப்பம் இருந்தால் அந்த ஆயில் எடுத்துக்கிறோங்க. 100 ml ஆயில் அந்த பப்பாளியில் விட்டு நல்லா அதையும் கிளறி விட்டுருவோம். ஏண்டா அடி பிடிச்சிரும். அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டா அடி பிடிச்சிரும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் அது நல்லா ஒரு தண்ணி அதெல்லாமே கலந்து வர்ற மாதிரி கிளறி விடணும். இப்போது நம்ம மைதா எடுத்தோம்ல, அந்த மைதாவே அதில் போட்டுடலாம். அதில் போட்டு கைவிடாமல் கிளறி விடணும். இல்லாட்டா உருண்டையாகி சரி இருக்காது. கைவிடாமல் கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ அதில் நம்ம ஒரு ஸ்பூனு நெய் போட்டால் நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு தேவைன்னா கூட ஒரு ஸ்பூன் கூட விட்டுறலாம். நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அடி பிடிக்காமல் கிளறி விடணும். அந்த நெய், ஆயிலு, பப்பாளி எல்லாமே நல்லா சேர்ந்து வர கிளறணும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பொடியும் அதில் போட்டுடலாம். நல்லா கிண்டிக்கிடலாம். ஹல்வா பாகுக்கு வரணும். அது அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாகு நல்லா அல்வா பாகு வந்துருச்சு. அல்வா பதம் வந்துருச்சு. பார்த்தீங்களா, நல்லா ஒரு அல்வா பதம் வந்துருச்சு.
இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அடிப்பிடிக்காமல் அப்படி நல்ல ஒரு அல்வா பதம் வரணும். டேஸ்டியான ஹல்வா, பப்பாளி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நான் பிளேட்டுக்கு எதுவும் ஆயில் நெய் எதுவுமே தடவை தேவையில்லை, மாமலாக எடுத்துடலாம் நீங்கள். ஏண்டா அதில் நம்ம பப்பாளியில் இருக்கிற ஆயிலே சரியாக போயிடும். பிளேட்டில் எடுத்துக்கிட்டு பிளேட்டில் எடுத்து நல்லா பரப்பி விடணும். அதை நம்ம பிளேட்டு எவ்வளோ பெருசு எடுத்தோமோ அவ்வளோக்கு தேவையான நல்லா பரத்தி விடணும். ஒன்று சேர நல்லா பரத்தி விடணும். இதை நல்லா பரத்தி விட்டுக்கலாம். நம்ம அல்வா பீஸ் போடுறது கரெக்டாக இருக்கணும்ல, அதனால் நல்லா அந்த பிளேட் அளவு நல்லா பரத்தி விடணும். பரப்பியாச்சு. இப்போ பீஸ் போட்டுக்கலாமா? ஒரு சாக்கு எடுத்து ஹல்வாக்கு நம்ம எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ ஹல்வா பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பப்பாளி பழம் ஹல்வா ரெடி. சுட சுட ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே இல்லை, பக்கத்தில் அப்படியே வச்சுட்டு அப்புறமா பீஸ் போட்டுக்கிறங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் போனதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும் பீஸு. கொஞ்சம் ஆற விடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணணும். டேஸ்டியான பப்பாளி ஹல்வா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். எப்போமா சாப்பிட்ருக்கீங்களா பப்பாளி ஹல்வா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பீஸ் நல்லா ஒன்று சேர நல்லா கட் பண்ணிக்கிறணும், நல்லா ஒரு பீஸாக. உங்களுக்கு தேவை இருந்தால் அது மேலே முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே கொஞ்சம் பவுட்ரு மாதிரி பண்ணி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பப்பாளி பழம் ஹல்வா ரெடி. என் வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களுக்கு?